அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்ட நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வெளியான அதிர்ச்சி செய்தி தமிழ் சினிமாவை ஒட்டுமொத்தமா கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. நடிகர், இயக்குனர், தொலைக்காட்சி தொகுப்பாளர் மற்றும் தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட மிக முக்கியமான நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். பிரகாஷ் ராஜை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பெங்களூர்ல பிறந்திருக்காரு. இவருடைய சகோதரர் ஏற்கனவே ஒரு நடிகர். அதன் காரணத்தினால்தான் பிரகாஷ் ராஜுக்கும் தனது பள்ளி படிப்பை முடிச்ச உடனே கல்லூரி படிப்பு படிக்கும்போது நாமளும் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கு. அப்படி ஆசைப்பட்ட பிரகாஷ் ராஜுக்கு தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ஒரு முக்கியமான கன்னட சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல பிரகாஷ் ராஜ் தொடர்ந்து நடிச்சிருக்காரு. அதுல அவருடைய நடிப்பு பயங்கரமா பேசப்பட்டிருக்கு. அந்த சீரியல் வழியா தான் அவரு கன்னட திரைப்படங்கள்ல நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி கன்னட படங்கள்ல சில சில முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது தமிழ்ல இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்துல கடந்த 1994ஆம் ஆண்டு வெளியான டூயட் அப்படிங்கிற படத்துல பிரகாஷ் ராஜுக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த முதல் திரைப்படம் பிரகாஷ் ராஜுக்கு பயங்கரமான ஒரு கேரக்டரோல ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இந்த படத்தோட வெற்றி அதன் பிறகு இவருக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம் இப்படி 3 மொழியிலும் விதவிதமான ஏகப்பட்ட கேரக்டர் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் குமிய ஆரம்பிச்சது. அப்படி பிரகாஷ் ராஜ் தனக்கு கிடைச்ச எல்லா கதாபாத்திரங்களையும் ஏத்து நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. அப்படியாப்பட்ட பிரகாஷ் ராஜோடைய சினிமா கேரியர்ல அவருக்கு 2007ஆம் ஆண்டு வெளிவந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிற திரைப்படத்துக்கான மிக முக்கியமான சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைச்சது. அதைத் தொடர்ந்து நம்ம பிரகாஷ் ராஜ் நடித்த நிறைய திரைப்படங்கள் பயங்கரமான ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. சொல்லப்போனா 2008க்கு பிறகு அவரு நடித்த எல்லா திரைப்படங்களுமே அவருக்கு வில்லன் கதாபாத்திரம் தான் அதிகமா கிடைச்சது. ஸோ அந்த திரைப்படத்தை அவரு ரொம்ப ரொம்ப ரசிச்சு ரசிச்சு நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. ஸோ வில்லன் கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பின் மூலமா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எல்லா ஹீரோக்களுக்கும் வில்லனா நடிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாஷ் ராஜுக்கு கிடைச்சது. சொல்லப்போனா கில்லி, போக்கிரி இந்த மாதிரி படங்கள்ல பிரகாஷ் ராஜுடைய நடிப்பு பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து பிரகாஷ் ராஜ் வெறும் வில்லன் நடிகர் மட்டும் இல்லை அப்படின்னும் அவரு அதை தொடர்ந்து சில படங்களை இயக்கியிருக்காரு. நிறைய படங்களை தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு. அது போக பிரகாஷ் ராஜுடைய நடிப்புல அபியும் நானும் அப்படின்ற திரைப்படம் பார்த்துருப்போம். ஸோ ஒரு வில்லன் நடிகராகவே மிரட்டிட்டு இருந்த பிரகாஷ் ராஜுனால ஒரு அப்பா கதாபாத்திரத்தில் இந்த அளவுக்கு ஒரு அழகான நடிப்பை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு எல்லார் மனதிலையும் ரொம்ப ஆழமாக பதிய வச்சாரு. அந்த படத்தில் ஒரு பெண் குழந்தைக்கும் ஒரு அப்பாவுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங்கை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் பிரகாஷ் ராஜ் அவர்கள். இப்படி பிரகாஷ் ராஜ் தமிழ் சினிமாவில் நடிக்காத கதாபாத்திரமே இல்லை. ஹீரோவாக நடிச்சிருக்காரு. வில்லன் கதாபாத்திரம், முக்கியமான கதாபாத்திரம், அப்பா கதாபாத்திரம்னு எல்லா கதாபாத்திரங்களையும் அவருடைய நடிப்பு திறமையை பின்னி பேடல் எடுத்திருப்பாரு பிரகாஷ் ராஜ். அப்படியே பிரகாஷ் ராஜ் அவர்கள் லலிதா குமாரி அப்படிங்கிற ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய திருமண வாழ்க்கை கொஞ்ச நாள்லயே அவருக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுத்தினுச்சு. அதனால அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அதன் பிறகு ஒரு முக்கியமான தெலுங்கு நடன இயக்குனரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு பிரகாஷ் ராஜ் அவர்கள். அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வயது மூப்பின் காரணமா திரைப்படங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓரங்கட்டப்பட்டாரு பிரகாஷ் ராஜ் அவர்கள். அதன் பிறகு அவருடைய 2வது திருமணத்துல அவருக்கு இப்போ நிறைய சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கு. 2வது மனைவி கூடயும் இப்போ நிறைய பிரச்சனைகள். அதன் காரணமா அவரு சில மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருக்காரு. குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், அதோட மனசுல கொஞ்சம் கூட மன நிம்மதி இல்லாதனால ஏற்பட்ட மன உளைச்சல் இப்படின்னு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள், தீய பழக்க வழக்கங்கள் அவருக்கு சில மோசமான வியாதிகளை ஏற்படுத்தியிருக்கு. அதனால இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு மிக மிக ஒரு மோசமான நிலைமையில மருத்துவமனையில உயிருக்கு ஆபத்தான நிலைமையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற துக்க செய்தி ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா துறையும் அதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கு.